நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நம்ம எந்த காரியத்தைங்க நடப்பிக்கணும்? ஆமா, தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற அந்த காரியத்தை தான் எழும்பி நடப்பி அப்படின்னு சொல்றார். நீ அந்த காரியத்தின் வேலையை செய்ய. எது தேவனுடைய ஆலயம்? நம்மளுடைய சரீரம் தான் தேவன் வாசம் செய்யற ஆலயமா இருக்கும் இல்லையா? அப்போ நாம இத கட்டுவிக்கிறதுக்கு நீங்க பயிற்றுவிக்கப்படணும். நீங்க அதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார். நீ எழும்பி காரியத்தை நடப்பி. ஏன் இத செய்யணும் அப்படின்னு சொல்றாருன்னா, தேவனுடைய ஆலயம் அது பரிசுத்தமா இருக்குது இல்லையா? அப்போ நீங்க தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா தேவன் உங்களை கெடுப்பார். அப்போ இந்த ஆலயத்தை நம்ம பரிசுத்தமா பாதுகாக்கிறதுக்கு அவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு இல்லையா? அப்போ நான் உன்னோடு கூட இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்போ தேவன் தம்முடைய ஆவியை கொடுத்து நம்ம கூட என்றென்றைக்கும் இருக்கும்படியா அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த ஆவியின் ஏவுதல்ல நம்மளுடைய சரீரத்தை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பரிசுத்தரா இருக்கிறபடினால் அவருக்கேற்ற பரிசுத்தத்துல அவரை போன்ற அந்த பரிசுத்தத்துல நாமளும் நடக்க கடவும். நம்மளுடைய நடக்கையில் எல்லாம் அந்த பரிசுத்தத்துல இருக்க கடவும். அது தாங்க இன்னைக்கு இந்த வசனம் சொல்லுது. நீ எழும்பி காரியத்தை நடப்பி நம்மளுடைய அந்த சரீர சுத்திகரிப்ப நம்ம வாஞ்சியோடு தேவ சமூகத்துல உட்கார்ந்து கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை சுத்திகரிக்கிறவரா இருக்கார். நம்மளை சுத்திகரிப்பார். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம இந்த ஓநாய் கூட்டத்துல ஆடுகளை போல இருக்கிறோம். கரை திரையற்ற பரிசுத்த மனவாட்டியா இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை. நமக்குள்ள அந்த சுத்திகரிப்பு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரோடு இருங்க, கர்த்தருக்காக இருங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.